கிராமப்புற சுற்றுலாவை பாதுகாக்க சுற்றுலாத்துறை அமைச்சர் உட்பட உள்ளவர்கள் அறிக்கை வெளியிட்ட போதும் கைவிடப்பட்ட நிலையில் ஓர் இடம் உள்ளது. அதுதான் கள்ளிமாலி வியூ பாயிண்ட். இதை குறித்துள்ள சிறப்பு செய்தி தொகுப்பு. இடுக்கி மாவட்டத்தின் சுற்றுலா திட்டத்திற்கே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் கள்ளிமாலி வியூ. வெளிநாடு மற்றும் உள்நாட்டிலிருந்து ஏராளமானோர் தான் இந்த பகுதியை காண வருவது. ஆனால் அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு 2014 1,18,00,000 வளர்ச்சி திட்டத்தை குறித்து அனுமதிக்கப்பட்டது. இதன் முதல் கட்டமாக அனுமதித்த 50 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் டிபிசிக்கு உட்பட தொடர் டெண்டர் நடவடிக்கைகள் முழுமை செய்து சிட்கோ கம்பெனிக்கு வேலைகளின் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. 12 லட்சம் ரூபாய் அட்வான்ஸாக கம்பெனிக்கு கைமாறவும் பட்டது. பின்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் அனில்குமார் வேலைகளின் துவக்க விழாவையும் துவக்கி வைத்தார். ஆனால் அதற்கு பின்பு எந்த வேலைகள் நடைபெறவில்லை. ஒப்பந்த காலம் நிறைவடைந்து வருடம் பல கடந்தும் திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க ஒப்பந்தக்காரர் கம்பெனி கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு இதுவரை എന്തവിധ നടപടിയും ഇല്ല. രാജാക്കാട് പഞ്ചായത്തിലെ ശ്രീനാരായണപുരം പദ്ധതിയോടൊപ്പം പ്രാധാന്യമുള്ള ഒരു പദ്ധതിയായിരുന്നു ഈ കള്ളിമാലി വ്യൂ പോയിന്റിന്റെ ടൂറിസം പദ്ധതി. വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് അനിൽകുമാർ മന്ത്രിയായിരുന്ന കാലത്താണ് ഈ പദ്ധതിയുടെ പരിപാടികളെല്ലാം ആസൂത്രണം ചെയ്തത്. ഇതിൻ്റെ ഇവിടെ വികസന പ്രവർത്തനങ്ങൾ ചെയ്യുന്നതിനും ടൂറിസം പ്രോത്സാഹിപ്പിക്കുന്നതിനുമായിട്ട് ഏതാണ്ട് 25 ലക്ഷം രൂപ സിഡ്കോ ഇത് കൈപ്പറ്റിയതാണ്. എന്നാലും പണികളൊന്നും നടത്തിയിട്ടില്ല. പണവും സർക്കാരിനേക്ക് തിരിച്ച് അടച്ചിട്ടില്ല. DTPCയുടെ ഒരു നിരുത്തരവാദപരമായ ഇടപെടലിലും പഞ്ചായത്തുകളുടെ പ്രവർത്തനവുമാണ് ഈ കാര്യത്തിന് തടസ്സം നിൽക്കുന്നത്. அரசு அனுமதியோடு திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான இடமில்லை என்ற விளக்கம் தான் அதிகாரிகள் கொடுப்பது. ஆனால் இடம் விட்டுக் கொடுப்பதற்கு பொதுமக்கள் முன்வந்தும் திட்டத்தை இல்லாமலாக்க சிலர் முயல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் உயர்கின்றன. நியூஸ் பீரோ ராஜகுமாரி.